இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டா ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் வேற, ஆக்டர் வேறங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. ஆனா அவங்க சுத்தி இருக்கிற நண்பர்கள் வட்டத்துல ஒரு 200K ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. அதனால நான் வந்து இப்ப அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நானும் ஏதாவது பண்ணுன்றான். அது பண்ணாதடா வேற ஒரு பண்ணு. அப்ப அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்றதும் எனக்கான சரியான பதிலா தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இது இது எனக்கும் கேட்பாங்க. உப்பு விற்க போனேன், மழை வந்துடுச்சு. அந்த மாதிரி நிறைய கதை சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, பேசாமல் நான் நடிக்கலான்னு இருக்கேன். ஓ என்னடா அவ்வளோ ஈஸியாக சர்வசாரம் சொல்லிட்டு போகிறீங்க. அந்த மாதிரி அது வந்து சரியான புரிதல் இல்லாத வர்ற பிரச்சனை தான். சினிமாவில் வந்து நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. சினிமாவில் ஒரே பாட்டில் பணக்காரராகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே நினச்ச உடனே அப்படி ஃப்ரேம் வச்ச உடனே நடிப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு போகிறாங்க. அப்படி இல்லை. அதுக்கான பிரயத்தனங்கள் இருக்குது, அதுக்கான ப்ராக்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயத்தை கண்ணில் கடத்துறது எப்படி வரும்? அப்போ நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே போகணும்ல, அந்த வாழ்க்கைக்குள்ளே போகணும்ல, இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சிருக்கணும்ல. வேறு யாரோட வாழ்க்கையாக தான் இருக்கட்டும், அந்த வாழ்க்கையை அட்லீஸ்ட் அவர் என்ன அனுபவிச்சாருனாவது நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல. அந்த யோசிக்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே வந்திருக்கும்ல. அந்த மைண்டுக்குள்ளே வர்றது இருக்குல்ல, அந்த வர்றதை உள்வாங்குறீங்கல்ல, அந்த உள்வாங்கும் போது உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் பாடிக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரும்ல. அந்த சேஞ்சஸ் தான் உங்கள் கண்ணில் வரும். அப்போது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸை நீங்கள் அனுபவிக்காமல் எதுவுமே பண்ணாமல் எப்படி வந்துடும்? வராது. அப்போ நடிப்புன்னு சொன்னால் வந்துடுமா? வராது. அப்போ இந்த லைஃப்குள்ளே போனால், அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் முதல்லேருந்து உங்கள் வாழ்க்கையை படிங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் லைஃப்குள்ளே போங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அடுத்தவங்க லைஃப்பை கேளுங்க, அதுக்குள்ளே இருக்கிற அப் அண்ட் டவுன்ஸை பாருங்கள். இப்படி நிறைய விஷயங்கள் அதனால தான் படிக்க சொன்னேன். படிக்கும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். இப்போ படிக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஓ, இந்த கேரக்டர் இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு ஒன்று தோணும். இப்படி இந்த தோன்றதுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. இப்போ அது உங்களுக்கு ஒரு விடத்தை சொல்லும், அது ஒரு லைஃப்பை காட்டும். இப்படி பல உள்ள நடக்கிற விஷயங்கள் தான் உங்கள் அனுபவம். அந்த அனுபவம் தான் நாட் ஒன்லி அ பர்ஃபார்மர், வாட் எவர் யூ டூ இன் லைஃப், அதுதான் வெளிப்படுது இல்லைங்களா? அப்போ நடிகனுக்கும் அது தேவைப்படுது. இப்போ அந்த அனுபவங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எப்படி உள்வாங்க முடியும்? எப்படி உங்கள் அந்த கண்ணில் ப்ராமிஸ் யோசிச்சு பாருங்களேன். நீங்களாக இருக்கிறது இல்லை, நீங்கள் இன்னொருத்தனா பண்ணும்போது அப்போ எவ்வளோ மெனக்கட வேண்டியிருக்கும் இல்லையா? இப்போ நாமளாக இருக்கிறதே பல நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. நம்ம இன்னொருத்தனா இருக்க வேண்டியதில்லை, உங்களை மறந்து இன்னொருத்தனை கொண்டு வர்றது. இப்போ இது ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டு. அந்த வாழ்க்கைக்குள்ளே போகாமல் அது எதுவுமே அனுபவிக்காமல் நடிப்புங்கிற ஒற்றை சொல்ல மட்டும் எடுத்துகிட்டு போடுறதுங்கிறது வந்து என்னை பொறுத்தளவில் அது மிகப்பெரிய கொடூரமான செயல் நினைக்கிறேன். NAR, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 770-810-5487.